ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோயாபீனை வச்சு சூப்பரான ஒரு கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. நம்மளோட சேனலில் எல்லாத்தோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் என்னோடய ரெசிபிஸ் உங்கள் வீட்டு சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சோயா கோலா உருண்டை பண்ணுறதுக்கு வேண்டி நான் 100 கிராம் சோயாவை நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு சைடு வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சோயாபீனை சேர்த்து கொடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவும் சேர்த்து கொடுத்துடலாம். இது கூடவே வாசனைக்கு வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து கொடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்து கொடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்து கொஞ்சமாக கோதுமை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சோம்னா லட்டு மாதிரி வர வரைக்கும் நல்லா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ரவுண்டாக நம்ம லட்டு மாதிரி உருட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இனி ஒரு சைடு இது பொரிச்செடுக்கிறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்சுருக்க கோலா உருண்டையை ஒன்றா சேர்த்தி கொடுத்து கோலா உருண்டை எல்லா பக்கமுமே சமமாக வேகிற மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சோயாபீன் கோலா உருண்டை உருண்டையாக தான் போட்டு பொரிச்செடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் போட்டு இதை நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சொல்ல முடியாது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஹோம் குக் வித் அன்சாருங்கிற என்னோட இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.